வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் கொஞ்சமாக சிக்கன் போட்டு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். முதல்ல எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. அதோட கொஞ்சம் சோம்பு பொடியும் போடுங்க. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டு அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினோன்னே அதில் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போனதும் அதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சிக்கன், கொத்தமல்லி தழை போடுங்க. உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி போட்டுட்டு தக்காளியை அரைச்சி விழுத அதில் போடுங்க. இதெல்லாம் பச்சை வாடை கொஞ்சம் போகிற வரையிலும் நல்லா வதங்கணும். தக்காளியோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் தேங்காயை கொஞ்சம் தண்ணியாக விழுதாக அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அதோட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க வைங்க. காயும் சிக்கனும் வெந்து நல்லா கொதித்ததும் குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம்.